1 Chronicles chapter 16 verse 34. Oh, give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all for this online Sunday class program. வல்லமையுள்ள நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சில்ட்ரன், அவங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் வழியாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம், வில் ஹாவ் அ ப்ரேயர் பை அவர் சிஸ்டர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இந்த மாலை நேரத்தில் சண்டே கிளாஸ் பிள்ளைகளோடு சேர்ந்து அடியிலும் ஜெபிக்க நீர் கொடுத்த மகா பெரிய தயவு கிருபை இரக்கங்களுக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சண்டே கிளாஸில் ஆண்டவரே இப்பொழுதும் பிள்ளைகள் பாடல் பாடுகிற நேரம், ஆண்டவரே கதை நேரம், வசனங்கள், ஆண்டவரே டெஸ்டிமனி எல்லாவற்றையும் கருத்தில் படிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. கிருபை பாடட்டும். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலியமாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரே பங்கெடுக்க நீர் கிருபை பாடட்டும். இதன் மூலயமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம் அடைய நீர் கிருபை பாடட்டும் இயேசுப்பா. நீ தாமே தேவைகள் எல்லாம் சந்தித்தரலும். ஆண்டவரே இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் பிடிக்கிறோம். ஆண்டவரே அருமையான பாடல் நேரம், வசனம், கதை நேரம், ஆண்டவரே டெஸ்டிமனி எல்லாவற்றையும் உடைய கருத்தில் பிடிக்கிறோம். பொறுப்பெடுத்துகளும் தேவைகளை சந்தித்தரலும். ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் பிள்ளைங்க மனப்பாட வசனம்லாம் படிச்சுட்டு அழகாக சொல்கிறாங்க இயேசப்பா. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக உற்சாகமாக பிள்ளைகள் படிக்க அந்த ஆர்வத்தை நீங்கள் தாங்க. ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய காரியங்கள் மென்மேலும் பிள்ளைகள் வளர கிருபை பாடட்டும். பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி வரும்போது பிள்ளைகள் எதிர்த்து நிற்க வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் தாரும். வாசனத்தை கொண்டு, வார்த்தை கொண்டு, பாடல்கள் மூலியமாக உம்மை போற்ற, துதிக்க பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் உதவி தாசை தாரும். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்த வரைக்குமாக, இறுதி ப்ரோக்ராம் வரைக்குமாக ஒரு சமூகம் எங்களோட எப்பொழுதும் இருக்க கிருபை பாடட்டும். தேவைகளை சந்தித்தாலும் பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்தாலும் கர்த்தாவே, பிள்ளைகள் மூலியமாக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட கிருபை பாடட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உடைய தீர்க்கரத்தில் அன்பின் கரத்தில் பிடிக்கிறோம். பிள்ளைகள் உண்மை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ள கிருபை பாடட்டும். நீ தாமே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே செப்பா எல்லா ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட வண்ணமாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள நீர் கிருபை பாடட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த ஆன்லைன்களில் கர்த்தாவே உழைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்தாலும் ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய காரியங்கள் வளர நீர் கிருபை பாடும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். Psalm chapter 92 verse 1. It's a good thing to give thanks unto the Lord and to sing praises unto thy name, O Most High. We have our Sunday class children with us. Children, clap your hands and sing joyfully along with them.
we are going for memory verse session. உபாகமம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சில்ட்ரன், ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை படிக்கும்போது மட்டும்தான் அதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதிச்சு வைக்க முடியும். ஸோ சில்ட்ரன், we encourage all of you to memorize God's word and recite it for the glory of God. Praise Lord. I am Evangeline Jennifer. 1 Timothy chapter 1 verse 15. This is a faithful saying and worthy of all acceptation, that Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. Thank you. Amen. Praise Lord. My name is Ebenezer. I am going to say John 3:16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. Amen. Thank you. It's the time to hear the word of God. Psalm 119 verse 129 says, the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. So children, be attentive and listen to the word of God. Praise the Lord, dear children. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வசனத்தை கேட்கும்போது எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே அதை கவனமாய் கேட்டு அதன்படி கீழ்ப்படியத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை தாரும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமீன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். காட் வித் அஸ், இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற பொருள், இம்மானுவேல் என்பதற்கு என்ன பொருள் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் மீன்ஸ் காட் வித் அஸ், காட் இஸ் வித் அஸ். ஓகே, அது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அடுத்து பாருங்க, 2 Kings சாப்டர் 6 verse 8-23. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும். என்னால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, எப்படி எலிஷா அண்ட் த சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர், எப்படி எலிசா தீர்க்கதரிசியோட கர்த்தர் இருந்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அடுத்தது எந்த ராஜா பார்க்குறீங்க? பென் ஹதாத். இந்த ராஜா சீரியா தேசத்து ராஜா, ரொம்ப கொடூரமான ராஜா. இந்த ராஜா அவர் எப்போதுமே இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராய் அவர் போர் செய்கிறவர் தான் அந்த சீரிய ராஜா. ரொம்ப கொடூரமான ராஜா அவர். அடுத்ததுல பார்க்குறோம் பாருங்க, அவர் என்ன அவங்களோட ஆலோசகர்கள் கிட்டெல்லாம் அவங்க ஆர்மியோட கலந்து ஆலோசனை பண்ணுறாரு, கை காமிக்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய சேரியட்ஸ் இருக்குது, ரதங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது. நமக்கு நம்ம இஸ்ரேலில் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்க. அடுத்தது கூட பயங்கரமான திட்டம், பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. என்னென்ன பிளான், இஸ்ரேல் தேசத்தை அழிக்கணும், அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது கூட பாருங்க, அது ஒரு வரைபடத்தில் மேப்பில் போட்டுருக்காங்க. அந்த ஆர்மிலாம் எங்கே போய் அவங்கள இது பண்ணணும், டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் போடணும் நம்ம அப்படின்னு தீவிரமாக ஆலோசனை இந்த சீரிய ராஜா பென் ஹதான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா பாருங்க, அவர் யோசிக்கிறாரு எந்த விதத்தில் நம்ம இவங்களை இது பண்ணலாம். அவர் முகமே பாருங்க கொடூரமாக இருக்குல்ல. இப்போ எல்லாரும் திட்டம் தீட்டி கொண்டிருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது ஒழிச்சிடணும், அவங்களுக்கு விரோதமாக நம்ம போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் நம்ம போய் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இப்படிலாம் நினச்சா கூட, இந்த சீரியா ராஜா அப்படிலாம் நினச்சா கூட, அதை இங்கே பாருங்கள், இவர் தான் எலிசா தீர்க்கதரிசி. இவர் அவரோட தோத்தான் என்ற இடத்துல எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் எப்பொழுதுமே ஜெபத்திலே தான் இருப்பார். எப்பொழுதும் முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிற வழக்கம். ஜெபிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா, ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் எந்தெந்த இடத்துல சீரியா ராஜா அட்டாக் பண்ண போகிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர் என்ன பண்ணார், உடனே அடுத்த படத்தில் பாருங்க, சிரியன்ஸோடைய சீக்ரெட் பிளாட் எல்லாத்தையும் எலிஷாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால அடுத்தது பாருங்க, எலிஷா தீர்க்கதரிசி அவரோட சர்வன்ட் கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ போய் ராஜா கிட்ட சொல்லு, இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லு, இந்தந்த இடங்களில்
அவங்க வந்து போர் பண்ண போகிறாங்க, அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அடுத்தது எப்படி ஓடுறார் பாருங்க அந்த வேலைக்காரன், அந்த டெசர்ட்டில் ஒரே பாலைவனமான இடத்துல தோத்தான்லேருந்து சமாரியாவுக்கு கால்நடையாக ஓடி போகிறார். இந்த விஷயத்த, இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லலான்னு சொல்லி அந்த யங் சர்வெண்ட்டு ரேஸ்ட் டவுன் த லாங் டஸ்டி ரோடுன்னு போட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, ராஜா கிட்ட பெர்மிஷன் கிடைச்சிச்சு இஸ்ரவேல் ராஜா பார்க்கறதுக்கு. இஸ்ரவேல் ராஜா ஜோராம் போய் பார்க்குறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த இடங்களில் உங்களோட ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு. உடனே எலிசா தீர்க்கதரிசி ஒரு வயசானவர் தானே அப்படின்னு சொல்லிலாம் அவரை அல்ல தட்டவே இல்லை. அவரு தேவ மனுஷர், அவர் தேவனுடைய ஊழியக்காரர், அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை கொடுத்து அவர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிந்த தொட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில காக்கப்பட்டார்கள். பாருங்க, அடுத்தது சீரியா தேசத்து இராணுவம் இஸ்ரேல் சமாரியால வந்து அவங்கள முறியடிக்கணும்னு சொல்லி வராங்க. பார்த்தா அவங்க நிற்கிறாங்க. சீரியா படை பாருங்க, ஒரு ஹைடிங் புஷ்ல இருந்து அவங்க ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இஸ்ரேல் மக்கள் வருவாங்க, எப்படின்னா அவங்க ஆர்மி வரும், நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க வரவே இல்லை, யாரும் ஒரு சத்தமும் கேட்கல, ஒரு குதிரை சத்தம் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஒரு புழுதி வரா மாதிரி ஒரு சத்தம் வரல, ஹார்சஸ்லாம் வந்து அப்படி கூட கேட்கல. இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அங்கே அந்த கேப்டனோட ஒரு சர்வெண்ட் போய், ஒரு வீரர் போய் போய் ராஜா கிட்ட, சீரியா ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க தென்படவே இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, வேற இடத்துக்கு போங்க, நீங்கள் வேற அடுத்து பாருங்க, வேற இன்னொரு இடத்துல போங்க, அங்கே போனீங்கன்னா அவங்கள டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சீரிய ராஜா கட்டளை கொடுக்குறாரு. ஸோ வேற இடத்துக்கு கூட போயிட்டாங்க அவங்க. பாருங்க, அடுத்தது பாருங்க, வேற இடத்துக்கு போயிட்டா கூட என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கவே முடியல. அப்ப அந்த கிங் பாருங்க எவ்வளோ கோபமாயிட்டாரு, முகத்துல அவ்வளோ ஒரு கோபம் இருக்குது. அப்ப அவர் கேட்குறாரு, யாரோ இங்க இருக்கவங்க தான் நீங்க என்ன பண்றீங்க, போய் இஸ்ரவேல் ராஜாக்கு சொல்றீங்க, நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் நீங்க யாரோ சொல்றீங்க, அதனாலதான் நம்ம கையில இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க அகப்படாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அங்க இருக்க ஒரு சின்ன ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவங்கள இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இல்ல ராஜா, அவங்களுக்கு யார் அந்த நியூஸ் எல்லாம் கொடுக்கறது தெரியுங்களா, எலிசா தீர்க்கதரிசி தான், தோத்தான்ல இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி தான் அந்த நியூஸ்லாம் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, இஸ்ரவேல் ராஜா கொடுக்குறாங்க, அதனாலதான் அவங்க காக்கப்பட்டு கொண்டே வராங்க அப்படின்னு சொல்லி, அவங்க கடவுள் கூட பெரிய கடவுள் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப ராஜா பாருங்க, அடுத்தது யோசிக்கிறாரு, பயங்கரமா யோசிக்கிறாரு. ஓஹோ அப்படியா, சரி என்ன பண்ணலாம், அதனால என்ன யோசிக்கிறாரு, ஒரு ஸ்பை அனுப்புறாரு, உளவாளிய யார்கிட்ட அனுப்புறார், தோத்தான்ல. அடுத்தது பாருங்க, உளவாளிய தோத்தான்ல யார் இருக்கிறா, எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார் பாருங்க, அவரோட சர்வெண்டோட பேசி கொண்டிருக்கிறாரு அவரு. உடனே இந்த உளவாளி போய் அங்க எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவரு பாக்குறாரு, எந்த இடத்துலலாம் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. உடனே போய் ராஜாக்கு சொல்லிட்டாரு, சீரியா ராஜாக்கு, எலிஷா இங்கதான் இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப ராஜா பாருங்க கையை உயர்த்தி என்ன சொல்றாரு, கட்டளை கொடுக்குறாரு. பென் ஹதாத் அந்த ராஜா எல்லாருக்கும் கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாரு, நீங்கள் போய் எலிசாவை என்ன செய்யுங்க, சிறைப்பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவர் கட்டளைக்கு உடனே கீழ்ப்படியணும்ல அப்படின்னு எல்லாரும் வராங்க. யாரை சிறைப்பிடிக்கிறதுக்கு, எலிசா தீர்க்கதரிசியை சிறைப்பிடிக்க வராங்க. அந்த நாளில அதிகாலையில் அந்த சர்வெண்ட் பாருங்க, அடுத்தது பாருங்க, சர்வெண்ட் அதிகாலையில ஏஞ்சி என்ன பண்றாரு, அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவரு பார்த்தா அடுத்தது பாருங்க, அவங்க பட்டணம் பூராவும் என்ன இருக்கு, சோல்ஜர்ஸ், ரதங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, சாரியட்ஸ் எல்லாம் அப்படி சூழ்ந்துருச்சு, இந்த பட்டணத்தையே சூழ்ந்துருக்கு பாருங்க. எந்த பட்டணத்தை சூழ்ந்துருச்சு, நம்ம இஸ்ரவேல் பட்டணத்தை எலிஷா இருக்கிற இடத்துல வந்து சூழ்ந்துட்டாங்க பாருங்க. அடுத்தது கூட பாருங்க, வெள்ளை ரதங்கள் எல்லாம் சாரியட்ஸோட வந்துட்டாங்க. எதுக்காக, எலிஷாவை கேப்சர் பண்றதுக்காக வந்துட்டாங்க. இப்ப பாருங்க அடுத்த படம், சர்வெண்ட் என்ன சொல்றாரு எலிஷா கிட்ட, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட,
இப்போ பாருங்க ஐயா, எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நீங்க பாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும், இவங்க முன்னால நம்ம எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எலிசா அடுத்தது பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி முகத்துல ஒரு காம்னஸ் தெரியுது பாருங்க. ஒண்ணுமே பதஷ்டம் இல்லை. என்ன தெரியுமா சொன்னாரு? அவர்களை விட, அவர்கிட்ட இருக்கிறவங்களை விட நம்மில் இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னார். அதிகம் சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா செய்தாரு? அடுத்தது பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, என்னுடைய சர்வன்ட்டோட கண்ணை நீங்க திறங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அப்போ தேவன் இந்த சர்வன்ட்டோட கண்ணை திறந்தார். கண்ணை திறந்த உடனே அந்த சர்வன்ட் சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசி, உங்களை சுற்றி எல்லாரும் சுற்றி ஒரு அக்கினி ரதங்கள் காணப்படுது, அவங்களை எல்லாரும் சுற்றி அக்னி ரதங்கள் காணப்படுது அப்படின்னு. உடனே அதுக்கு எலிசா சொல்றாரு, உடனே அந்த இடத்துக்கே போயிடுறாரு. அவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, சீரிய மக்கள், சீரிய படம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கே போறாரு. அந்த இடத்துக்கே போய் என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இவங்களுக்கு எல்லாம் கண் மயக்கம் உண்டு பண்ணுங்க, அதாவது பிளைண்ட்னஸ் உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? அடுத்தது பாருங்க, எல்லாருக்கும் கண் மயக்கம் வந்துருச்சு. ஏதோ தெரியல அவங்களுக்கு, அவங்க எங்க இருக்கோன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்க ரொம்ப பதஷ்டமா காணப்படுறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து? இது இல்லை, நீங்க தேடி வந்த பட்டணம் இது இல்லை. அதனால நீங்க இந்த வழியே போயிடுங்க, திரும்பி வந்த வழியே அப்படியே போங்க, நீங்க நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன், நீங்க என் பின்னால வாங்கன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி பின்னால இந்த சீரியா படையை அப்படியே கூட்டி கொண்டு அழைத்து கொண்டு எலிசா தீர்க்கதரிசி போறாரு. அங்க சமாரியா கிட்ட வந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார் எலிசா தீர்க்கதரிசி. என்ன தெரியுமா ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, இவங்க கண்ணெல்லாம் திறந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்புறம் பார்த்தா எல்லாருடைய கண்களும் திறந்துருச்சு. சீரிய படையோட கண்கள் எல்லாரும் திறந்துருச்சு. அவங்க என்ன பார்க்கறாங்க? ஐயோ, நம்ம எங்க இருக்கோம்? சமாரியா தேசத்துல நடுவுல இருக்கோமே அப்படின்னு சொல்லி. எங்க யார் பிடிச்சிட்டாங்க இவங்கள? இஸ்ரவேல் படையினர் சீரிய படையினரை மேற்கொண்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க, இது பாருங்க, இந்த ப்ளூ இதுல ட்ரெஸ்ல இருக்கிறது இஸ்ரவேல் ராஜா இருக்கிறாரு. உடனே அவருக்கும் ரொம்ப எக்ஸைட்டட்னு போட்டிருக்கு. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு, எப்படி இவங்க நம்ம கையில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கூட அவரு உடனே டிசிஷன் எடுக்கவே இல்லை. அவர் யாரை அழைத்து வர சொன்னாரு? எலிசா தீர்க்கதரிசி அழைத்து வர சொன்னாரு. அவர் தேவ மனுஷர், என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து வர சொல்றாரு. அடுத்தது பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி நிக்கிறாரு. இஸ்ரவேல் ராஜா ஜோராம் கேட்கிறாரு, நம்ம என்ன பண்ணலாம்? இவங்களை கொன்னு போட்டுடலாமா எல்லாரையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்றாரு? அடுத்தது பாருங்க, அவங்கள நம்ம கொல்ல வேண்டாம், அவங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு கிராண்டா ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள சாப்பிட வச்சு, நல்ல அவங்க பசியார அவங்க நல்லா சாப்பிட்டோன்னு சொல்லி அவங்களுக்கு விருந்து பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் எலிசா தீர்க்கதரிசி? அவங்கள அவங்க நாட்டுக்கே அனுப்பி விட்டுருங்க, அவங்க சீரியா தேசத்துக்கே நீங்க அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு. அதே வண்ணமாக அவங்க நாட்டுக்கு திரும்பி போனாங்க. ஆனா அவங்களும் புரிந்து கொண்டாங்க, இந்த எலிசா வணங்குற தேவன் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்களும் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அக்கினிமயமான ரதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது, எலிசாவை காத்தது, அவருடைய சர்வன்ட்டை காத்தது என்று சொல்லி. இந்த படத்துல பாருங்க, எப்படி ஒரு எலிசாவுக்கு ஆண்டவர் நல்ல விசுவாசத்தை கொடுத்திருந்த, உறுதியான விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களை காக்கணும், ஆண்டவர் தான் காப்பாரு அப்படின்னு சொல்லி உறுதியான விசுவாசம். அதற்கு அடுத்தது கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உறுதியா நம்பினார். அவரு கண்டிப்பா எங்களை காத்து கொள்வாரு தேவன் சொல்லி உறுதியா நம்பினாரு. இதை போல பிள்ளைகளை எவ்வளவு எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக அவர் ஜெபித்தார், பிரார்த்தித்தார்னு பார்க்குறோம். அது போல இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருந்தாரோ, நம்மளை கூட எல்லா ஆபத்து நாச மோசங்கள்லேருந்து கர்த்தர் நம்மளை காக்க வல்லவராக இருக்கார். சரி, இம்மானுவேலா நம்மளோட ஆண்டவர் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? How do I invite Jesus into my heart?
எப்படி நான் ஏசப்பாவை உள்ளத்துல வர வைக்கிறது? வெரி 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அடுத்தது பாருங்க, 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் பட் ப்ரெஷியஸ் ஸ்டெப்ஸ் we have to follow. பாருங்க, முதல்ல ஏ ஃபார் அக்செப்ட், அங்கீகரித்துக் கொள்றது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்றது. யோவான் 1:12 1 யோவான் 1:9 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. Yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God. John 1:12. If we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. 1 John 1:9. Be for believe. நம்ம ஏசப்பாவை நம்ப வேணும், அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். For God so loved the world that he gave his only son, that whoever believes in him shall not perish but have eternal life. John 3:16. Believe in the Lord Jesus and you will be saved, you and your household. Acts 16:31. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? Confess. C for confess. If you declare with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. Romans 10:9. ஆகையினால பிள்ளைங்களே, யாரெல்லாம் நீங்க ஏசப்பா இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்களோ, தயவு கூர்ந்து ஏசப்பா என்னிடத்துல உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட், பிலீவ் அண்ட் கன்ஃபஸ், ஆண்டவரே தேவன் என்று சொல்லி நீங்க கன்ஃபஸ் பண்ணும்போது, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா உங்களுடைய உள்ளத்துல வரார். அப்பொழுது இம்மானுவேலாக காட் இஸ் வித் அஸ், உங்களோடு கூட எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். Week after week, we are hearing the testimony of Jehovah Shammah and Brother Buck Singh. We believe it's very useful and edifying for you, all of you children. So listen for this program now. Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరంలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గల వారి దేవుని క్రియలను మరొకయుండి. சில்ட்ரன், நம்மளோட கிளாஸ் இப்ப பாக்குறதுக்கு முன்பதாக அண்ணா ஒரு வசனம் வாசிக்கிறேன். It's taken from the book of 1 Timothy chapter 6 and verse 10. It says, for the love of money is the root of all evil. குழந்தைகளே, இந்த பணத்தை நேசிப்பது, ஓகே, எல்லா ஈவில், எல்லா அழிவுக்கும் வழிவகுக்கும் என்று சொல்லுகிறது. Okay, we will look into a story and then we will discuss about this more. Okay, King Jehoshaphat இருந்தார், கரெக்டா? King of Judah. அவர் எப்ப ரூல் பண்ணார் தெரியுமா? 870 இருந்து 849 BC வரைக்கும் அவர் கிங் ஆஃப் ஜூடாவா இருந்தாரு. You see this picture in the slide? இந்த ஸ்லைட்ல பாக்குற பிக்சர் பாருங்க. It is the statue of Jehoshaphat. ஸ்பெயின்ல இந்த ஸ்டாச்சு அவரோட ஞாபகத்துக்கு வச்சிருக்காங்க. கிங்ஸோட ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கு, இஸ்ரேல ரூல் பண்ண கிங்ஸோட ஸ்டாச்சுஸ். அதுல இந்த ஜூடாவோட கிங் இவரும் இருக்காரு. ஓகேங்களா? நீங்க Jehoshaphat, if you look into his life, he was a good king when he started to reign over the kingdom. அந்த நாட்டை அவர் நடத்துவதிலே மிகவும் ஒழுங்காக, he feared God, ஆண்டவருக்கு உண்மையாக பயந்து அவருடைய வழிகளே நடந்தார். ஓகே, எப்படி அவருடைய தகப்பனார் தாவீது எப்படி இருந்தாரோ அதே போல தானே ஜெஹோஷாபாத் இருந்தார். ஓகே, அவர் என்ன பண்ணார்னா, பிரின்சஸ் லிவேட்ஸ்லாம் என்ன பண்றாரு, எல்லா சிட்டிஸ்க்கும் அனுப்பிச்சு நீங்க ஆண்டவருடைய அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், நியமனங்கள், ஸ்டாச்சுஸ்
இதெல்லாம் மறக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆண்டவரை அவர் கனம் பண்ணதுனாலே ஆண்டவர் அவரை என்ன பண்ண ஆரம்பித்தார்? கனம் பண்ண ஆரம்பித்தார். So Jehoshaphat became rich. Okay, in the Bible it says that he had much business. அவருக்கு அநேக வேலைகள் இருந்தது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. Now I have a question. Okay, and this is applicable to all the people who are watching this online Sunday school. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, Sunday school teachers, parents, common believers எல்லாருக்குமே. Okay, now can you tell me what amount of money is the ideal amount of money? எவ்வளவு பணம் இருந்தால் போதும் என்பதற்கு ஏதாவது ஒரு ரேட்டிங் ஸ்கேல் இருக்கா? ஒருத்தருக்கு 1000 ரூபாய் இருந்தா போதும்னு சொல்லுவாரு, ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கூட இருந்தா என்ன பண்ணாது? போதவே போதாது. கரெக்டா இல்லையா? So how to gauge a number? எப்படியாக ஒரு நம்பருக்கு வர வேண்டும்? Because the Bible very clearly says that the love of money is the root of all evil. Okay, because what happens, children, as you grow up in your professional careers, you will start to earn money. இல்லையா? நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீர்கள். But always remember, too much of money, okay, will definitely lead you to go away from the Lord. அதிக பணம் ஆண்டவரை விட்டு உங்களை தள்ளி போக வைக்கும். Okay, now you may ask me, what is that definition of more money? அதிக பணம் என்றால் என்ன என்று நீங்கள் என்னை கேட்கலாம். கரெக்டா? The answer is very simple. You need to kneel down and ask the Lord, Lord, am I having more money? Am I trying to be a money-minded man? Or am I trying to love money more than you? ஆண்டவரே, உம்மை காட்டிலும் பணத்தை நேசிக்கிறேனா, பணத்தை சேர்ப்பதிலே நான் ஆர்வமாக இருக்கிறேனா என்று நீங்களே முட்டி போட்டு ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். These are very what can we say? These are like taboo topics. Taboo topics என்னன்னா ஒரு கரெக்டான ஆன்சர் யாராலையும் சொல்ல முடியாது என்று சொல்வார். Such answers can be given by the Lord. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அதோட ஆன்சர்ஸை கொடுப்பார். But the life of Jehoshaphat was a very good example. He was a king. He had things. It's not that he was living in poverty or hut. அவரது ஹட்லயோ பாவர்ட்டில இருந்தவரோ கிடையாது. But in spite of that, he wanted to make more money. No, that is wrong. Okay, in your lives, please understand, earning money is not wrong. பணத்தை சம்பாதிப்பது தவறில்லை. But if you are going to do it after sacrificing, by coming to the house of Lord, ஆண்டவரை விட்டு கூட வராம நீங்க பணம் சம்பாதித்து உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம பணம் சம்பாதித்து யாரு கூட இல்லாம பணம் சம்பாதித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Okay, because eventually the love of possessions and money will come into our lives. Okay, and we will go away from the Lord if we put our eyes in the gifts and not in the giver. அதாவது கொடுப்பவரை விட்டு கொடுத்த காரியத்திலே நம் கண்களை வைக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படும். ஓகே, இங்க பாருங்க, அநேக வருஷங்களுக்கு முன்பதாக பெல்லாரியில ஃபோர்ட் பெல்லாரின்ற ஒரு இடம் இருக்குது கர்நாடகால. அங்க ஒரு ஃபோர்ட் இருக்கு, ஒரு கோட்டை இருக்கு. இட்ஸ் கால்ட் ஃபோர்ட் பெல்லாரி. பாருங்க, இந்த பிக்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஃபோர்ட்ல திப்பு சுல்தான் இருந்தார். ஓகே, திப்பு சுல்தான் இருந்தாரு. ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டார், ஒரு பிரெஞ்சு இன்ஜினியரை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஃபோர்ட் இந்த மாதிரி கட்டி கொடுங்க என்று சொன்னார். இந்த பிரெஞ்சு இன்ஜினியர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபோர்ட்டை கட்டிட்டார். திப்பு சுல்தான் என்ன பண்றாரு, சுத்தி பார்க்கறாரு. அந்த அந்த ஃபோர்ட்டை கட்டினதை பார்த்த உடனே அவர் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, இந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மலை இருக்கிறது, ஒரு குன்று மாதிரி. ஓகே, ஹில். ஸோ இன்ஜினியரை கேட்கிறாரு, யூ ஃபூலிஷ் ஹில், ஏன் இந்த ஹில்லைங்க, ஏன் அந்த ஹில்லையே அனெக்ஸ் பண்ணி நீ என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஃபோர்ட் கட்டியிருக்கலாமே என்று சொன்னார். அந்த அந்த இன்ஜினியருக்கு அதை புரியவில்லை. ஃபோர்ட் தானே, ஹில் தானே, அது குன்று தானே, எதற்கு தானே இருக்கிறது என்று. பட் யூ நோ வாட் ஹேப்பன்ட்? ஆஃப்டர் மெனி இயர்ஸ் அதே ஹில்ல இருந்து பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாங்க, திப்பு சுல்தான் ஃபோர்ஸஸை வின் பண்ணி they took over the fort, children. So what we are trying to now learn is what may look small, okay, what may look small
might be a big trap for you. உங்களுக்கு சிறியதாக தோன்றிய அந்த காரியங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ட்ராப்னா என்ன, ஒரு எலியெல்லாம் என்ன பண்ணும், ட்ராப்ல போய் மாட்டிக்கும்ல, அந்த பேர்ட்ஸ்லாம் கூட ட்ராப்ல போய் மாட்டிக்கும். ஸோ நம்மளுடைய சாத்தானாகி அந்த சத்ருவாகி சிங்கம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன வீக் பாயிண்ட்ஸ் இருக்குன்றது பார்த்து கொண்டே இருப்பார். அதை பார்த்து கொண்டு அதுல என்ன பண்ணுவாரு, ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருவாரு. எதற்காக? நம்ம ஆண்டவரை விட்டு போக வேண்டும் என்று. ஓகே, ஜோசப்பாட் நம்ம பார்த்தோம், நல்ல ராஜாவா இருந்தாரு. பட் யூ வாண்ட் டு டூ மோர் பிஸ்னஸ் அண்ட் இன்க்ரீஸ் இஸ் வெல்த். அப்போ என்ன ஆச்சோ, லவ் ஆஃப் மணி தான் அவருக்கு ஒரு வீக் பாயிண்ட். இன்னும் சில பேருக்கு இருக்கு, என்ன தெரியுமா, அவங்க காசு மேல ஆசைப்பட மாட்டாங்க, பாப்புலாரிட்டி மேல ஆசைப்படுவாங்க. ஓகே, இன்னும் சில பேர் இருக்காங்க, மினிஸ்ட்ரி மேல ஆசைப்படுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து இந்த மாதிரி பண்றதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளராமல் இருக்கிறோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், all these things you need to ask the Lord. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டும். When you ask the Lord, He will tell you what you need and what you do not need. ஓகே, இதற்காக நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க எல்லாம் லவ் ஆஃப் த மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில்னு சொல்லிட்டாரு அண்ணன். ஸோ நான் கார்ல போக மாட்டேன், சைக்கிள்ல தான் போவேன். நோ, நாட் தட். அதர் மீனிங் நீங்க எடுக்கக்கூடாது. You need to pray and you need to ask the Lord. The Lord is a God of living. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பதனால he will talk to you. ஆண்டவர் தாமே உங்களோட பேசுவார். when he says that, அவர் நமக்கு சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். Before we complete the class, I would like to read a word from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, standing in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். We will see the memory verse for the next week. Memory verse for next week. Beginners and Tiny Tots. Matthew chapter 1 verse 21. மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம். KG and Primary. Matthew chapter 1 verse 21. மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம். Luke chapter 1 verse 32. லூக்கா 1 அதிகாரம் 32 வசனம். Juniors. Luke chapter 1 verses 31 and 32. லூக்கா 1 அதிகாரம் 31-32 வசனங்கள். Inters and Seniors. Luke chapter 1 verses 31 to 33. லூக்கா 1 அதிகாரம் 31 வசனம் முதல் 33 வசனம் வரை. Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 98408 Children, by heart the memory verse and send your entries to the number which is displayed on the screen. If you have any prayer requests or any Thanksgiving requests or any special day to be remembered, or if you want to share your testimony, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய வீடியோவை இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். We came to the last session of our program. We are going to pray for the children who are celebrating their birthdays. We wish you all a very happy birthday, dear children. Now we are going to pray for the children. Prayer request followed by birthday song and benediction. We thank and praise God for all the children who are regularly participating in this program and all who watch this program. And we encourage all the
children to participate in this program by singing and memorizing God's word. And God willing, we'll meet next Sunday. Praise the Lord. சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ இந்த வருஷம் துவங்கி இந்த 12வது மாதத்தை தேவரீர் நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காணும்படியாக நீர் செய்தீரே. எபனேசராய் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்த அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க பாடின பாடல்கள் கேட்ட சத்தியங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு உள்ளங்களிலே ஆழமாய் தெரிய செய்ய தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளோடு வசனங்கள் பேச நீர்தாமே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்து பிள்ளைகள் உம்மை இரட்சகராக கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற பெஞ்சமின் பால் சீனியர் கிளாஸ் அவனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகனை மட்டுமாய் நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவனுக்கு கொடுத்து நல்ல சுகத்துக்காக பலத்துக்காக உம்மை அறிகிற அறிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே உம்முடைய கிருபை அவனோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாறு கேட்கிறோம். ஏசாயா 58:11 படி, கர்த்தாவே, thou shalt be like a spring of water whose waters fail not என்று சொன்னபடி ஆண்டவரே அவனுடைய உள்ளத்திலிருந்து பெறப்படுகிற ஜீவ ஊற்று அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நீர் உதவி செய்யுங்க, அவனை காத்து கொள்ளுங்க. இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை நீங்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கேட்கிறோம். இந்த மினிஸ்ட்ரியானது ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகளுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, அநேக பிள்ளைகள் இதில் பங்கு பெற நீங்கள் கிருபை தாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தாங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மாதத்தில் பிள்ளைகள் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் உள்ளதோ எங்களுக்கு தெரியாதுப்பா. கர்த்தர் தாமே எல்லாருடைய தேவைகளையும் அறிந்தவர். அவங்க தேவைகளை அவங்க வாஞ்சைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமாறு தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, அது போல கர்த்தருடைய வீட்டுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய வீட்டில் ஊழியங்கள் பெருக அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நீங்கள் கிருபை தாங்க. அப்படி ஆண்டவரே அநேக நாடுகளில் ஆண்டவரே போர் நடந்து கொண்டிருக்கிறது, சமாதானம் இல்லை. ஆண்டவரே, முக்கியமாக இஸ்ரேல், பாலஸ்தீன், ரஷ்யா, உக்ரைனுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் இந்தியாவில் கூட ஸ்பெஷலாக ஆண்டவரே மணிப்பூருக்காகவும் மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் காணப்படக்கூடிய அந்த கலவரங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானக்காரனராகிய தேவன் ஆண்டவரே சமாதானத்தை நீங்கள் அருளி செய்ய வேண்டுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த போர்னால இந்த கலவரங்களினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக இருந்து தேவைகளை சந்திங்கப்பா. அவங்க வாழ்க்கை திரும்பவுமாய் ரெஸ்டோர் பண்ணப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே மழையினால வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டி இந்த குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. என்னத்தெல்லாம் அவங்க இழந்து போனாங்களோ அவங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே ஆண்டவரே VBS ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே சில இடங்களில் VBS நடக்க போகுது, அதற்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஆயத்த வேலைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. எடுக்க போகிற நம்முடைய பிள்ளைகள் கிளாஸ் எடுக்க போகிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்கள் வாயாக இருந்து நம்முடைய வசனம் ஆண்டவரே பலமாய் பிள்ளைகள் மத்தியில் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் கேட்குறோம். அந்த VBS நாட்களில் நல்ல சீதோஷ்ண நிலையை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் கேட்குறோம். அப்படியே ஆண்டவரே இப்போ எல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன கிளாஸ்லேருந்து எல்லா பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த ஹாஃப் இயர்லி நடக்கிற நேரத்தில் வேண்டிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க, மெமரி பவரை தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே தைரியத்தை தாங்க, பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்மிடத்திலே அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை அந்த நாட்களிலே நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு கேட்கிறோம். அப்படியே மாலினா ஜேம்ஸ்க்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசா அவளுக்கு கிடைத்து ஆண்டவரே கனடாவுக்கு அவள் கணவனோடு போய் சேர நீர் உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. அங்கேயும் கூட அவள் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் நீங்கள் ஆண்டவரே அவளை நீர்
கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு, குடும்பத்தையும் அவளையும் ஜேம்ஸையும் கூட ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கேட்கிறோம். குடும்ப வாழ்க்கையும் கூட ஆசீர்வதிப்பீராக. அப்படியே குமாரி தாமஸுடைய கிராண்ட் டாட்டர் வெட்டிங்காக ஜெபிக்கிறோம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடக்க போகிற அந்த வெட்டிங்கில் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. இரு வீட்டாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து இணைக்கப்படுகிற போகிற பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் மூலமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி உருவாக நீர் உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தாவே எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளை யூனிஸ் செலஸ்டினாவுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நீங்கள் கொடுத்த சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே மகளுக்கு இருந்திருக்கக்கூடிய பலவீனங்களிலிருந்து விடுதலை தந்து பூர்ண சுகத்தை கட்டளிடுவீராக. அப்படியே எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஃப்ரீடாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் தாமே மகளோடு கூட இருங்க, தைரியப்படுத்துங்க. நீர் ஆண்டவரே அவங்க கையை பிடித்து ஆண்டவரே நீர் அவளோடு கூட இருந்து அப்பா என்ன காரியங்கள் செய்யப்பட வேணுமோ டாக்டர்ஸ் அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா டயக்னோசிஸோ என்னவோ எல்லாம் சரியானபடி செய்யப்பட ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவும் சீக்கிரத்தில் மகள் குணமாகத்தக்கதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி ஆண்டவரே மனோகருக்காக ஜெபிக்கிறோம். பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்திருக்கப்பா. மகனுக்காக எந்த இன்ஃபெக்ஷனும் மகனுக்கு வராதபடிக்கும் அந்த தையல்கள் எல்லாம் ஆண்டவரே ஆறிப்போய் மகனுக்கு ஒரு அழகான முகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு கேட்கிறோம். அப்படியே வைஷாலிக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த மகளோடு கூட இம்மட்டும் இருந்து ஆண்டவரே அவளுக்கு அந்த சர்ஜரியில் ஆண்டவரே சக்ஸஸ்ஃபுல்லாக்குனதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாதபடிக்கு அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு கேட்கிறோம். அப்படியே ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விஷாக்கா, லிடியா, யக்ஷித், சிஸ்டர் ரெபேக்கா, சிஸ்டர் லிசி ராஜன், சிஸ்டர் ரத்னா இவர்கள் எல்லாரையும் நம்முடைய அருமையான கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அவரவருடைய பலவீனங்களை அறிந்த தேவன் இந்த வருஷத்துல அவங்கள தொட்டு அப்பா பரிபூர்ண சுகத்தை தந்து அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலையை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. அவர்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஐயா. ஆண்டவரே யெகோவா ராஃபாவான தேவன் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாறு கேட்கிறோம். அன்பின் தகப்பனே ஆண்டவரே ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாகிய உம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே வேண்டுதல்களையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have happy birthday to you. We are glad God made you. We are so glad God made you. Happy birthday to you. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.